பரிதாரத்தை பூசிக்கொள்ள. வணக்கம். ஒழுக்கம் விழப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற பொய்யாமொழி புலவரப்பு குட்டியே நல்லுரைப்படி ஒழுக்கத்தை கடைபிடித்து மௌத்தல்யம் முனிவராக இருந்தார். இப்போது அழகான மன்மதனாக வந்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? நிடத நாடு நலத்தி மகள் நலாயினி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு அவளோடு காத்து கொண்டிருக்கின்றேன். இப்போது எங்கிருக்கின்றாள் நலாயினி? கன்னிகா மடத்தில் இருக்கின்றாள். சந்திக்க வேண்டும். நலாயினியை சந்தித்து அவளே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே போகலாம். அண்ணல் அம்பேத்கர் தோன்றினார், அவர் அருமையை நமது மனதில் ஊன்றினார். அவர் அறிவையை நமது மனதில் ஊன்றினார். ஏழை இதயமானார், அறிவில் இமயமானார். ஏழை இதயமானார், அறிவில் இமயமானார். அவர் என்றென்றும் நமது மனதில் நிரந்தரமானார். ஜாதி மத தொற்று நோக்கி மறுத்தவர், அவர் சட்டங்களை திருத்தி வைத்த வித்தகர். ஜாதி மத தொற்று நோக்கி மறுத்தவர், அவர் சட்டங்களை திருத்தி வைத்த வித்தகர். மறைந்து மறையாதவர், வேதையினை வாழ்ந்தவர். மறைந்து மறையாதவர், வேதையினை வாழ்ந்தவர். மனம் கோட்டை மலை போன்று திகழ்ந்தாரவர். நாடுகாக்க பாடுபட்ட அண்ணலாம், அவர் நலிந்தவர்க்கு வாரி தந்த வள்ளலாம். நாடுகாக்க பாடுபட்ட அண்ணலாம், அவர் நலிந்தவர்க்கு வாரி தந்த வள்ளலாம். மறைந்து மறையாதவர், வேதையினை வாழ்ந்தவர். மறைந்து மறையாதவர், வேதையினை வாழ்ந்தவர். மனம் கோட்டை மலர் போன்று திகழ்ந்தாரவர். அண்ணல் அம்பேத்கர் தோன்றினார், அவர் அறிவையை நமது மனதில் ஊன்றினார். ஏழை இதயமானார், அறிவில் இமயமானார். ஏழை இதயமானார், அவர் அறிவியானார். என்றென்றும் நமது மனதில் நிரந்தரமானார். ஆமாம். இப்போது எங்கு செல்ல வேண்டும்? கன்னிகா மடம் சென்று நலாயினை சந்தித்து அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு அவளோடு காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த மௌத்கல்ய மகரிஷி. இப்போது செல்கிறேன் கன்னிகா மடம். இன்னொருவர் வேதனை, இவர்களுக்கு வேடிக்கை. இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு.
நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதர்கள். இப்பொழுது கன்னிகாமடம் சென்று நலாயினை சந்தித்து அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வருகிறேன். என் தாய் தந்தையர் என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க அழகான கன்னிகாமடம் ஒன்று ஏற்பாடு செய்து விடுத்திருக்கிறார்கள். இந்த கன்னிகாமடத்திலே கௌரி பூஜை செய்ய வேண்டும். அம்மா தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி, அல்லம் பகலம் 60 நாளிகையும் அம்மா அம்மா என்று உனையே நான் வணங்கப் போகிறேன். எனக்கு காட்சி தந்து என் மனக்குறையெல்லாம் தீர்க்க வர வேண்டும் தாயே, வர வேண்டும். தாயே சிவகாமி, நீயே எனக்கு வரம் தயவு செய்தருள்வாய் அம்மா. இதுதான் அந்த கன்னிகாமடமா? இந்த கன்னிகாமடத்தில் நலாயினி கௌரி விரதம் இருக்கின்றாள். எங்க இருக்கின்றாள்? என்ன அழகு, என்ன அழகு! இப்படிப்பட்ட அழகுள்ள பெண்ணை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இவளை எப்படி வர்ணித்து பேசுவது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்றேனே. நலாயினி, நலாயினி கௌரி விரதத்தில் இருக்கின்றாள். இவள் அழகு என்ன அழகு! நலாயினி, சித்திரம் என்றிடலாம்
அம்மா 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 என்று அன்னை அம்பிகையை குறித்து நான் கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கும் சமயத்திலே இந்த கன்னிகாமடத்தை சுற்றிலும் பலத்த காவலர்கள் இருக்கிறார்கள். இந்த காவலை எல்லாம் மீறி இந்த கன்னிகாமடத்திற்கு ஆடவர்களே ஆண்களே வரக்கூடாது. அப்படி இருக்கும் சமயத்திலே இந்த காவலை எல்லாம் மீறி இந்த கன்னிகாமடத்திற்குள் நீங்கள் எப்படி வந்தீர்கள்? இந்த கன்னிகாமடத்திற்குள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்கின்றாயா? அதாவது ஒரு வண்டு ஒரு பூவை தேடி எதற்கு வரும்? அந்த மலரில் இருக்கும் தேனை உண்ணுவதற்காக வரும். அதை போன்று ஒரு ஆடவன் வருகிறேன் என்றால் எதற்காக வருவான்? ஒரு பெண் தேடி. புரியவில்லையா? ஒரு பெண் தேடி எதற்காக ஆடவர் வருகிறான்? அவளை காதலிக்க வேண்டும், அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஆவலோடு தான் வருவான். அப்படி போன்று நானும் வந்திருக்கின்றேன். உன்னை தான் திருமணம் செய்துக்க போறேன். அம்மா ஐயோ, இங்க பாருங்க, இந்த கன்னிகாமடத்திற்கு நீங்கள் வந்திருப்பது என் தந்தைக்கும் இந்நாட்டு காவலர்களுக்கும் தெரிந்தால் உங்களுடைய தலை உடலிலே இருக்காது. தனியாக எங்கள் கோட்டையின் உச்சியை தொங்க விடுவார்கள். மரியாதையாக இந்த கன்னிகாமடத்தை விட்டு போய்விடுங்கள். நலாயினி, இப்படி உரைத்தால் எப்படி? இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அழகுள்ள பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஆகையால் தான் உரைக்கின்றேன். வா கண்ணி வா, என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடு. என்னையே திருமணம் செய்து கொள். ஆசையோடு ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாலிபன். முடியாதா? ஆஹா, உன்னை பார்க்கும்போது என் உள்ளமே மாறிவிட்டது. இப்படிப்பட்ட அழகா? வானத்தை விட்டு நிலவு பிரிந்தாலும் பிரியலாம், கடலை விட்டு அலை பிரிந்தாலும் பிரியலாம், மலரை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம், பாலை விட்டு சுவை பிரிந்தாலும் பிரியலாம். ஆனால் உன்னை விட்டு நான் எப்போதும் பிரியவே மாட்டேன். ஆப்பிள் போன்ற கன்னம், மீன் போன்ற இரு விழிகள், வாழை தண்டு போல் இரு கால்கள். உன்னை பார்க்கும்போது என் உள்ளமே மாறிவிட்டது. நலாயினி, எப்படி தெரியுமா? கவிதை அரங்கேறும் நேரம். வா கண்ணே வா. நான் கெஞ்சுகிறேன், நீ மிஞ்சுகிறாய். உன்னுடைய முடிவு என்ன? உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. காதலிடும் போதை உங்கள் தலைக்கு ஏறிவிட்டு என்னை கண்டதால் கண்டதை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்.
மலரை தேடி வண்டி எதற்காக வரும்? அந்த மலரில் இருக்கும் தேனை உண்ணுவதற்காக வந்திருக்கிறேன். அதே போன்று தனியாக இருக்கும் பெண்ணிடத்திலே நான் எதற்காக வந்து இருக்கிறேன்? உன்னிடத்திலே கூடி இன்பத்தை காணுவதற்காக வந்திருக்கிறேன் என்று என் எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ பேசுகின்றீர்களே. முதலில் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காலமெல்லாம் திருமணமே வேண்டாம், கன்னிப்பெண்ணாக வாழ வேண்டும், இல்லறத்தை துறந்து இன்பத்தை வெறுத்து பேரின்பத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். இங்க வந்து இன்பமே வேணான்னு இருக்கிற இடத்துல வந்து நான் உங்ககிட்ட இன்பமா இருக்க போறேன்னு சொல்றீங்களே ஐயா, தவறான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வந்தது தவறு என்று என் தந்தையை மன்னிப்பு கேட்டு ஓடிவிடுங்கள், நாட்டை விட்டு வாங்க. நலாயினி, உனக்கு திருமணம் ஆசை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு திருமண ஆசை வந்து விட்டது. உங்களுக்கு ஆசை வந்தா எத்தனை நாட்டு இளவரசர்கள் இருக்கிறார்கள், அங்கு சென்று திருமணத்தை செய்து கொண்டு சந்தோஷமாக வாழணும். அதை விட்டுட்டு வந்து விருப்பம் இல்லாத பெண்ணிடத்துல வந்து எனக்கு ஆசை இருக்குது வாடி கல்யாணம் செய்துக்கலாம், யார் சம்மதிப்பாங்க இதுக்கு? நலாயினி, எத்தனையோ நாட்டிற்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் உன்னை போன்ற அழகுள்ள பெண்ணை நான் இதுவரை கண்டதும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. ஆகையால் தான் உரைக்கின்றேன், வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு. உன்னுடைய முடிவு என்ன? முடிவான முடிவு இதுதான். முடிவான முடிவு இதுதான். கல்யாணம் செய்துக்க முடியாது, உங்களுடைய ஆசைக்கு இறங்க முடியாது. ஆஹா, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் தொட்டும் கேளை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள். தொட்டும் கேளை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பக்கத்துல வராதீங்க. அது சொல்லல. கண்ணி பெண்ணை பின்னை கொள்ளட்டும். கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும், கண்ணி பெண்ணை பின்னை கொள்ளட்டும். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து நீங்கள் என்னதான் ஆடினாலும் பாடினாலும் உங்களுடைய ஆசைக்கு இணங்க முடியாது. நீங்க எத்தனை முறை கேட்டாலும் என்கிட்ட இருந்து வரும் பதில் இதுதான். அப்படி என்றால் என்னுடைய ஆசைக்கு இணங்க முடியாது, முடியாது. என்னை திருமணம் செய்துக்க முடியாது. முடியாது. அப்படி என்றால் நான் இதே இடத்தில் என் உயிரை நான் மாற்றிக்கொள்ள சொன்னீங்க செத்து போறேன். சாக போறீங்களா? ஆமா. செத்து போங்க. எனக்கு என்ன, நீங்க என்ன அத்தை மகனா மாமன் மகனா? நீங்க செத்துட்டா பக்கத்துல உட்காந்து ஒப்பாரி வச்சுன்னு ஓன்னு எழுதிட்டு போறேன். நீ உயிரா இருந்த எனக்கு என்ன, நீ செத்து போன எனக்கு என்ன? போயா செத்து போயா. நலாயினி, நான் இறந்து விட்டால் அந்த பழி உன் மீதுதான் சாரும். பழிக்கு மஞ்சவில்லை, பாவத்திற்கு மஞ்சவில்லை. நீ தான் இப்ப பாவத்துக்கு மேல பாவம் சேர்த்திருக்கிற. நானே. சாமியை கும்பிட்டு இருக்கிற பொம்பளை வந்து இப்படி கல்யாணம் செய்துக்கலாம் வாடின்னு சொல்ல முடியாது. முடியாது. ஆமா. முடியாது. நான் செத்து போறேன். அவசரப்படாதீங்க. நீதான் இருக்கிற எனக்கு அவசரத்துல இப்படி எடுக்கணுமா அப்படி எடுக்கணுமா தெரியலங்க. பதட்டம். முடிவு என்ன?
கல்யாணம் தான் வேணான்னு சொன்னேனே, எதுக்கு காப்பாத்தணும்னு கேக்குறீங்க? ஆமா. இங்க வந்தே ஒரு உயிர் அனாவசியமா போகுதே, சாகுறீங்களேன்னு தான். இருந்தாலும் உங்களை பார்த்ததுல இருந்து இவ்வளவு நாளா திருமணமே வேணாலும் பிடிவாதமா இருந்தங்க. அது என்னவோ உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலான்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. என்னது? ஆமாங்க, உங்களுடைய ஆசைக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு நான் சம்மதிக்கிறேங்க. விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன். என்ன திருமணம் செய்து போறியா? அது எனக்கு சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது. நீ ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா இரு. என்ன ஆள கோட்டை, நீ எந்த வழி போனாலும் இங்கதான் வந்து சேரணும். சுற்றி சுற்றி வருகிறேன், இங்கே தான் வரணும். ஆமாங்க, வாங்க. கொஞ்சமா அப்படியே வேணான்னு சொன்ன நீங்க என்ன மிகவும் காட்டுறீங்க. வாங்க, என் மனதை உங்களிடத்திலே பறிகொடுத்து விட்டேன். இனி காலமெல்லாம் நாம் இருவரும் ஒன்றாக வாழ வேண்டியதுதான். கடவுள் என் தலையிலும் உங்கள் தலையிலும் எழுதிவிட்டான், நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று. அதை இனி யார் மாற்றப் போகிறார்? இது யாரை விட்டது? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. யார் யார் தலைமையில் என்னென்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். நடக்க போகுது. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்க நீங்க ஆசைப்படுறீங்க? திருமணம் தான். நாம் இருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும். நாம் இருவரும் உல்லாசமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய மனதில் ஆசை. அதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சம்மதித்து விட்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக இதே இடத்துல திருமணம் நடக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க? இல்லைங்க, நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒரு இளவரசியாக இருந்தாலும் ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தோடு நான் வாழ்ந்து வருகிறேன். திருமணம் என்பது தாய் தந்தையர் சம்மதித்து அவர்களுடைய முன்னிலையில் தான் திருமணம் நடக்கணும். அதனால எங்க அப்பா அம்மா போய் கேளுங்க, முறையா போய் பெண் கேளுங்க, பிறகு திருமணத்தை செய்து கொள்ளலாம். முறையா பெண் கேட்க வேண்டுமா? அவங்க கொடுக்க மறுத்து விட்டால் என்ன செய்வது? கொடுக்க மறுக்க மாட்டாங்க. என்னுடைய விருப்பம் என்னவோ அதுதான். அப்படின்னா எங்க அப்பா அம்மா இதுக்கு முன்னாடி நீங்க போய் சந்திச்சீங்களா? ஆமா. கேட்டதற்கு பெண்ணை கொடுக்கிறேன் என்று உரைத்தார். அப்படியா? என் மகள் நலாயினி கன்னிகாவனத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் சென்று அவருடைய சம்மதம் பெற்று வந்தால் திருமணத்திற்கு அவர்கள் சம்மதிப்பதாக உங்களை சொல்லிட்டாங்க. உண்மைதான். இப்ப என்னுடைய சம்மதத்துக்காக தான் காத்திருந்தீங்க. இப்ப நீங்க போயிட்டு உன்னுடைய மகள் சம்மதித்து விட்டால் திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் நம்ப மறுப்பார்கள். அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஆமா, சரி, உன்னை நான் சந்தித்தேன். நாம் இருவரும் சந்தித்ததற்கு ஏதாவது ஒரு அடையாள சின்னமாக இருக்க வேண்டுமே. அடையாள சின்னம் எனக்கு ஒன்று கொடுத்தால் அதை நான் அவரிடத்தில் காண்பிக்கிறேன். நாம் இருவரும் சந்தித்ததற்கு அவர்கள் நம்புவார்கள். சரி, இதை பார்த்தீர்களா? என் தாய் தந்தையர் எனக்கு ஆசையாக என்னுடைய பிறந்த நாள் விழாவிற்கு அரசாங்க முத்திரை பொருந்திய கணையாழி, இந்த மோதிரம், இதை எங்க அப்பா அம்மா என் கையில போட்டு விட்டாங்க. இந்த மோதிரத்தை உங்களிடத்தில் கொடுக்கிறேன். இதை எடுத்து சென்று எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுங்க. என் தாய் தந்தையரிடத்தில் இந்த கணையாழியை கொடுத்து உங்களுடைய மகள் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டால் அப்படின்னு சொல்லுங்க. நம்ப மறுத்தால் சாட்சிக்கு இந்த கணையாழியை கொடுங்க. நாம் இருவரும் சந்தித்ததுக்கு மற்றொரு ரகசியம். ஆமாம், என் காதல நீங்க ஒரு ரகசியத்தை சொல்ல ரகசியத்தை உரைக்க போகிறேன். இந்த ரகசியம் நாம் இருவருக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியவே கூடாது. ஆமாங்க, எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் இந்த இடத்துல நான் உங்களை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சம்மதிச்சுட்டு பிறகு என் தாய் தந்தையர் முன்னிலையிலே உங்களை நான் கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்னா அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நீங்க பயப்படுறீங்க. அதனால நாம் இருவரும் சந்தித்ததற்கு சாட்சியாக என் காதலே ரகசியத்தை சொல்ல போறீங்க. என்ன ரகசியமோ இதுதான் அந்த ரகசியம். இதை எப்பொழுது நீங்கள் சொன்னாலும் வந்தது நீங்கள் தான் என்று நான் நம்ப வேண்டும். நான் தான் இந்த ரகசியத்தை சொன்னேன் என்று நீங்களும் நம்ப வேண்டும். உண்மைதான். சரி, இந்த ரகசியம் என்னைக்கு காப்பாற்றப்படும்? நீங்கள் இந்த ரகசியத்தை சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய நினைவு எனக்கு வரும். போய் எங்க அப்பா அம்மா பாருங்க. ஆகட்டும், புறப்படு. சுவாமி, சென்ற முனிவர் என்ன ஆயிற்று, ஏதாயிற்று ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் புரியவில்லையே. எனக்கு சக்கரவர்த்தி அந்த முனிவர் போனாரு, என்ன ஆச்சு ஏதோ தெரியல. அந்த முனிவர் போய் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தா வரணும். எஜமா ஆபீஸ்ல நான் படிச்சது +2. ஆனா சண்டால பிறவி, ஆனா சாம தேவதா யார பார்த்து சொல்றேன். இது கொஞ்சம் புடுங்களா. என்ன பண்ண போறா? அண்ணா கோரி இல்ல அண்ணாக்கார் கட்டத்தடா இது. சாமியார் வந்துக்கிறாரு.
அந்த மகிமை அவனுக்கு எங்க தெரிய போகுது? டேய், இதனுடைய மகிமை உனக்கு தெரியாது. என்னங்க இதில் ஒரே ஒரு இழை அருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன? இந்த ஊரே அழிந்து விடும். இதுல ஒரு 7 அறந்துவா. ஆமா, ஆ இந்த பூனாங்கயிரே அருந்தால் இந்த உலகமே அழிந்து விடும். அவசியம் அறுத்து கிடையாது. டேய், ஏய், உலக அழிஞ்சு போட்டோம். ஆ, என்ன ஒயின் ஷாப்ல பாட்டில் வாங்க முடியலையா? யா, எல்லாம் கேவல் நிக்கிறானுங்க எல்லாம். ஆஹா, ஏண்டா உலக அழிஞ்சா நீ மட்டும் எப்படி இருப்ப? நான் மேல உட்காந்து பனை மரத்து மேல. ஆஹா, பணமரம் அப்படியே உட்கார்ந்து. சாமி, அவனை விடுங்க. ஆமா, சென்றது என்ன ஆயிடுச்சு? அமோகமான வெற்றி. சென்றேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருப்பாரு. அதானே. டேய், டேய், அப்படி என்றால் என்னுடைய வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் அங்கு செல்லவில்லை, நலாயினியை பார்க்கவில்லை, வேலையை பாரியா. அவள் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று நீ பேசுகிறாய். அவன் வார்த்தையை நீங்கள் நம்புகின்றீர்கள். எமக்கும் அதுதான் தெரிகிறது. அப்படியா? ஏனென்றால் என் மகள் திருமணமே வேண்டாம் என்று உரைத்தார். அதுடே. இவர் யாரும் சும்மா பாக்காதீங்கம்மா. ஏண்டா? தூக்கத்துல கனவுல வந்தா கூட வருவான் அந்த ஆளு. நீங்க என்ன பண்றீங்க? எங்கன்னா புது வீடு கட்டி வீடு பூசுற அரைப்பறி நிற்கும். ஐயா இஸ்து போடு சோரியா அந்த வீட்டு மேல நிப்பாட்டி வச்சிருங்க. கட 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 பிள்ளைங்க மீனே போ. ஏய், மாடங்கட்ட கம்ப்ளைண்ட் போடு. சாமி, லைட்ல மாட்டி சாவ போறோம். அதை விடுங்க. நீங்கள் கன்னிகாமடம் சென்றீர்களா? என் மகளை பார்த்தீர்களா? கன்னிகாமணி செல்வம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தீர்களா? அனைத்து ஒப்புக்கொண்டாளா? ஒப்புக்கொண்டாள். முறையிலே அது குறையிலே. கண்டிப்பாக குறைய கிடையாது. என் மகள் ஒப்புக்கொண்டால் என்ன அத்தாட்சி? அதுடே. வயந்து கூட கேளுங்க முதல்ல. டேய், வயந்து கூட கேளுங்க. என்ன வார்த்தை கேட்டு விட்டார் பார்த்தாயா சக்கரவர்த்தி? என்னுடைய மகள் எப்படி ஒப்புக்கொண்டிருப்பாள் இந்த வயதான ஒரு கிழவனை பார்த்து என்று ஐயப்பாடு புறப்பட்டு விட்டது. அப்படி உனக்கு சந்தேகம் இருந்தால் என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய மகளை அழைத்து நீயே கேட்டு பார்த்து. அப்படியா? ஒரு தடவை மகளை அழைத்து கேட்கலாம். அது நியாயம். ஆமா. அம்மா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். கன்னிகாமடத்துக்கு எந்த குறையும் இல்லை. அந்த பூச்சியில குறையதே இல்லையே. இல்ல இல்ல. அது போதும். இவன் சும்மா இருக்க மாட்டானே. ஏன்டா இத பாருமா. ஆமா, அங்க கன்னிகாமடத்துல யாராவது பார்த்தாயா? இல்லையே, அதெல்லாம். அப்பா, யாருப்பா இந்த தாத்தா? தாத்தாவா? டேய், நான் சொல்ல. நீ சொன்னது நியாயம்தான்டா. தாத்தா ஆளப்போ என்னடா ஏளனமான சிரிப்பு? நாகூர் கேட்டா இல்ல நாகூர் கேட்டா. ஏம்மா, இவனை நீ பார்க்கல இதுக்கு முன்பு? இல்லப்பா, இதுவரை நான் பார்த்ததே இல்லப்பா. கன்னிகாமடத்தில் பார்க்கல. உன்னை பார்த்தது அப்படின்னு சொன்னாரே. என்னை பார்த்ததாகவும் என்னிடத்திலே பேசியதாகவும் இவர் சொன்னாரா? இதெல்லாம் அவாண்ட டேய், பொய்யா? வாங்க. ஆமாங்க, கண்டிப்பா முனிவர் ஏதோ சூழ்ச்சி செய்கிறார். அவரு சாமியார் கிட்ட மைக்குது. மைக்குதா? என்னடா சொல்ற? சாமியார் போய் என்னங்க குழந்தை அழகு. நான் தான் முடியாது பார்க்கலன்னு சொன்னேன். சக்கரவர்த்தி சாமி, இத பாத்தீங்களா? எனது மகள் உங்க தங்களை பார்க்கவில்லை என்று கூறுகிறார்கள். உன்னுடைய மகளை என்னை பார்க்கவில்லை என்று கூறிவிட்டால் ஆமா, அதனால் உனக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. ஆமா. சற்று பொறுமையாக டேய், ஆமா, இத பார்த்தியா? கணையாளி. டேய், இந்த கணையாழிய மகளுக்கு எப்பொழுது போட்டது? அரசாங்க முத்திரை படுத்தது. ஆமாண்டா, எனது மகள் பிறந்தநாள் விழாவுக்காக செய்தது இது. இது எப்படி சாமியார் போச்சு? இவர்கிட்ட எப்படி வந்தது? குழந்தை கேளு. மகளை கழுங்க. ஏமா இந்த கணையாழி என்னுடைய பிறந்தநாள் பரிசாக நீங்கள் உங்களுடைய கரத்தால் அரசாங்க முத்திரை பொருந்தி இந்த கணையாளியை எனக்கு அனுமதித்தீர்கள். ஆமா, இந்த கணையாழி யாருக்கு கொடுத்தாய்? அப்பா, அது அங்க நடந்தது. என்ன நடந்தது? அது வேறப்பா. என்ன வேறு? ஆமாப்பா. இல்ல, உண்மை சொல்லு. விளக்கமா சொல்லுமா? ஏம்மா, நீ புழு அடிக்காத. புழு அடிக்காத, வெள்ளை அடிக்காத. பொய் சொல்லாத. இந்த முனிவரத்துல கொடுத்தாய்? இல்லையப்பா. அப்பா, கன்னிகாமடத்திலே நான் கௌரி பூஜை செய்யும் சமயத்திலே ஒரு அழகிய வாலிபர் ஒருவர் வந்தார். அவரை பார்த்ததும் ஏனோ என்னுடைய மனம் குழம்பி விட்டது. என் மனதை அவர் இடத்திலே பறிகொடுத்து விட்டேன். அவரும் என்னை காதலிப்பதாக திருமணம் செய்து கொள்வதாக சொன்னார். நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதற்கு அடையாளமாக நான் சம்மதித்தேன் என்று சம்மதித்த காரணத்திற்காக அடையாளமாக சாட்சியாக இந்த கணையாளியை கேட்டார். நான் கொடுத்து அனுப்பினேன். இருந்தாலும் அவது வேறு, இவர் வேறு. அப்படித்தானே? நாராயணி, நீ முனிவரே, கழுத்து மேல காலை வச்சு மெர்சிருக்கலாம் இவனை நேரம். டேய், என்னடே மோசக்காரன். வா, ஒரு மனுஷனுக்கு ஏன்டா டேய், ஏன்டா இப்படி பண்றாங்க? அப்படி
ஆனால் கடையாயே என் மகள் தங்களை பார்க்கவில்லை பார்க்கிறது கூறுகிறார்கள். என் இடத்தில் கொடுக்கவில்லை என்று வரைக்கும் வயதான கணத்தில் மாபெரும் முனிவர் நீங்கள் பொய் பேசுவது நியாயமா இது? சக்கரவர்த்தி ஒரு புறமாக இருங்கள் நீங்கள். பிறகு உங்களிடம் பேசுகிறேன். நலாயினி பார்க்கவில்லை, நான் பார்க்கவே பேசல. என்னோடு பேசவில்லை. இல்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறாயா? உண்மையை தான் சொல்லுகிறேன், பலமுறை எடுத்து சொல்லுகிறேன். அருகில் வா. நாம் ரகசியம் பேசினோம், அது அவர் ஞாபகம் இருக்கிறதா? என்ன ரகசியம் சுவாமி, சாங்கத்தா? உங்களை பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. நான் கொடுத்த கணையாழியை அந்த வாலிபர் எடுத்து வந்திருக்கலாம். வழிமறித்து நீங்கள் அந்த கணையாழியை எப்படி திருட்டுத்தனமாக கொண்டு சென்று விட்டீர்கள். ஆமா, இப்பொழுது ரகசியம் ரகசியம் நானும் அவரும் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த ரகசியத்தை சொல்லுகிறீர்களே, என்ன சொல்ல போறீங்க நீங்க? அருகில் வா. புரிந்து விட்டதா சுவாமி? நீங்களா? நானேதான். அப்பா! ஐயா! அப்பா! நல்லா இருந்த கொடுமையா ஐயோ! அவர் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் அப்பா, உண்மைதான் என்னம்மா சொல்ற? அப்பா. என் மனதை நான் அவரிடத்திலே பறிகொடுத்து விட்டேன் அப்பா. யாரு? வந்தது முனிவர் என்று தெரியாமல் என் வாழ்க்கை அவரிடத்திலே அர்ப்பணித்து விட்டேன் அப்பா. வாழ்க்கை அழிந்ததே, வஞ்சகம் நிலைத்ததே அப்பா. வாழ்க்கை நிறைந்ததே, வஞ்சகம் நிலைத்ததே, பற்றாத ஜீவனது வழி மாறி போனதே போனதே அப்பா. அப்பா, என்ன செய்வேன் அவளை ஜெகன் மாதாவே. அம்மா, வாழ்க்கை பாழாகிவிட்டதே அப்பா. என்ன செய்வேன் அவளை ஜெகன் மாதாவே. உந்தனை அன்றி வேறு, உந்தனை அன்றி வேறு, உந்த துணை ஏது அன்னக்குடி பறக்கும் எந்நாட்டிலே என்னை ஆதரிப்பார் இல்லையோ அப்பா. கண்ணகியால் பிறந்தாள் கற்பின் பண்பாடு. அப்பா. கண்ணகியால் பிறந்தால் கற்பின் பண்பாடு. வண்ணப்புறாவிற்கு உடனே வழங்கினான் சிவே. எண்ணற்ற வல்லல்களை ஈன்ற தமிழ்நாடு. எண்ணற்ற வல்லல்களை ஈன்ற தமிழ்நாடு. ஏனிந்த கோலத்திற்கு, ஏனிந்த கோலத்திற்கு என்னை விட்டது நாடு. அன்னக்கொடி பறக்கும் இந்நாட்டிலே என்னை ஆதரிப்பார் இல்லையோ. மகளே, அம்மா, மகளே, அவர் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் அம்மா. அம்மா, கன்னிகா மடத்திலே திருமணமே வேண்டாம் என்று வெறுத்திருக்கும் சமயத்திலே அழகிய மன்மதனாக வந்து அங்கே உருமாறி வந்திருக்கிறார். இந்த உண்மை தெரியாமல் என் உள்ளத்தை அவரிடத்திலே பறிகொடுத்து விட்டேன் அப்பா. நான் பறிகொடுத்து விட்டேன். திருமணமே வேண்டாம் என்று வெறுத்திருந்த நான்
ஏதோ மதிமயங்கி மனம் மயக்கத்தினால் நான் மனம் செய்து கொள்ளுவதாக சம்மதித்து விட்டேன் அப்பா. ஏம்மா நீ திறமையோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ பாழாக்கி கொண்டாயே, வேதனையா இத இருக்கின்ற. பாருமா, எனது மகள் சம்மதித்தால் திருமணம் செய்து தருகிறேன் என்று சத்தியவாக்கு கொடுத்திருக்கிறேன். விதியை மாற்ற விண்ணவரால முடியாது தாயே. உனக்கு திருமணம் தான், வருத்த வேண்டாம் அப்பா. முனிவருக்கு நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்திருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்தவர் அடுத்த ஆடவரை மனதால் நினைத்தால் கூட அவரோடு வாழ்ந்ததற்கு சமமாகி விடுகிறதப்பா. என் மனதிலே அவருக்கு இடம் கொடுத்து விட்டேனப்பா. இருந்தாலும் அவரோடு நான் எப்படி அப்பா இல்லறத்திலே ஈடுபட்டு வாழ முடியும் அப்பா? இதோ பார்த்தியா, வருத்த வேண்டாம். எல்லாம் அவன் செயல். அவனின்றி ஓரளவும் அசைவதில்லை. நடப்பு நடந்தது இருக்கட்டும். டேய் எங்கடா டேய் யாரவன்? என்ன யார் செய்து கொண்டிருக்கிறாய்? திருமணத்துக்கு ஏற்பாடு செய். யாருக்கு? ஆற்றை காப்பாற்று. யாரு கல்யாணம்? ஆடா எனது மகளுக்கு. மாப்பிள்ள பாபான்னு வாயில வச்சு போடுவா. அப்புறம் மாப்பிள்ளையம்மா சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி அண்ணன் குத்தி. டேய் யாரவன்? சும்மாடா. வேலையை பாருங்க. உனக்கு நான் சிந்தனை சிதறி விட்டதா, மூளை நான் குழம்பி விட்டதா? எத்தனை நாட்டுக்கு இளவரசரம் வந்தாங்க குழந்தை பாக்குறதுக்கு? மாப்பிள்ளையம்மா இவன் பேசும் வார்த்தையை பார்த்தால் சீக்கிரம் திருமணம் நடக்காது போல் தெரிகிறது. என்ன 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 இந்த திருமணமே நடக்காது சென்று விடுவேன் தெரிந்து சுவாமி போயா, வேலையை பார்த்துக்கிற போயா போதும். மாயா மாயா என்று பேசுகிறான், பார்த்து கொண்டு நிற்கிறாயே. என்ன 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 பண்ணுவேன்? கடுமையான சாபத்தை கொடுப்பேன். சிவ சிவா சிவ சிவா. சிவ சிவ கூறா தான் போகும். டேய் வாங்க. இத பா. பாய் இங்க இங்க நான் சொல்வதை மட்டும் செய்து முடி. பேசாதே. நம்ம குழந்தை அழகு. சம்மதம். திருமணம் நடக்கணும். எங்க மாலையை கொண்டு வா. குழந்தை கொண்டு வாடா. என்னவோ ஓ என்ன கரமானம். என்னையா சக்கரவர்த்தி? என் மகளை வளர்த்தவன அவனுக்கு பாசம் பேச செய்கிறது. என்ன செய்வது? வளர்த்தவனாக இருந்தால் அப்படி என்றால் என்னை பார்த்தால் ஒரு ஆண்மகனாகவே மதிக்கவில்லை அவன். ஊருக்கே தெரியும். நான் குழந்தை வச்சிருந்து வைத்துக் கொண்டிருந்தாயா? சிறு வயதுல நான் தானே வளர்த்தவன். தூக்கி வளர்த்தவன். அந்த மனசாட்சி உருட்டுது என்ன. அப்பா மனமாலையை வாழ்த்தி கொடுங்களப்பா. சுவாமி நடக்க நடக்கட்டும் திருமணம். பச்சைமா கோயில வாமுனியா வாமுனியா செம்முனியா ஜட்டாமுனியா ஏதோ எனக்கு திருமணம் எங்க பாக்குறீங்க? என்ன வேலை செய்யறீங்க? எங்கய்யா இவன் சும்மா விடுகிறான்? பொண்ணுக்கும் என் மகாராணிக்கும் கண் தெரியல. ஒரு முதல்ல போய் என்னங்க தீக்கு போறாரு தெரியல. டேய் டேய் யாரவன்? அறிவு இருக்கா உனக்கு? இவன் பேசிக் கொண்டே இருக்கிறானா? இவனை பார்த்து கொண்டே எனது மகள் இங்கு நிற்கின்றான். சுவாமி நடக்கட்டும் சுவாமி. பல்லாண்டு வாழ்க. பல்லாண்டு வாழ்க. டேய் சுமாரா. ஏரி உள்ள வாழ்க. ஏரியில தண்ணி இல்லனா கிணத்துல வாழ்க. கிணத்துல தண்ணி இல்லனா குளத்துல வாழ்க. குளத்துல தண்ணி இல்லனா கடாயில வாழ்க. கடாயில முடாயில வாழ்க. முடாயில தண்ணி இல்லனா சுவாமி போடா. அவனை விடுங்க. இதை பார்த்தீங்களா? நீங்கள் இத்தனை நாட்களாக கானகத்தில் வாழ்ந்து வந்தீங்க. எனக்கு இருப்பதா ஒரு மகள். திருமணம் முடிந்து விட்டது. இனிமே இந்த நாட்டில் நீங்கள் இருந்து போனா ஒரே நாத்தா அடிக்குது. ஏன்டா இதே சும்மா ஏன்டா வாய வச்சுட்டு? வேற மாப்பிள்ளையே உனக்கு கிடைக்கலையா? உனக்கு என் மீது ஒரே நாட்டம் வீசுகிறது. எத்தனை கேவலப்படுத்துகிறான் அத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கிறான். இன்னும் என்னையே பேசிக் கொண்டிருக்கிறாய். அவனுக்கு சாபத்தை கொடுக்க போகிறேன் சுவாமி. இதை பாருங்க சுவாமி. சும்மா தொலைச்சு பயிரெல்லாம் எரியுதுங்க அப்படியே. இல்ல வேற மாப்பிள்ளையே இல்லையா தமிழ்நாட்டுல? சுவாமி இத பார்த்தீங்களா? எனது மகளோ என்னை விட்டு பிரிந்து வாழ்ந்தறியா. ஆகையால் திருமணம் முடிந்து விட்டது.
இனி நீங்கள் கானகம் செல்ல வேண்டாம். எனது நாட்டிலே இருந்து என் மகளோடு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆமா இங்கே வாழ்வோம். இங்கே வாழ்க. ஆமா. சக்கரவர்த்தி, நன்றாக இருக்கிறது நீ உரைக்கக்கூடிய வார்த்தை. ஐயா, எனக்கோ பிள்ளை செல்வம் கிடையாது, இருப்பது மகள். ஆதலால் இந்த நாட்டை நீ உடனிருந்து பாதுகாத்துக் கொள் என்று உரைக்கிறாய். ஆமா சுவாமி. நான் எப்படிப்பட்டவன்? நானோ கானகவாசி. நாங்க எல்லாம் 15 பேர் வந்தவாசி. நான் அடியாளா. ஆதலால் கானகத்துக்கு சென்று தவத்தை செய்து சிவத்தை பார்க்க வேண்டும் என்ற நாட்டத்தோடு இருக்கிறேன். இந்த நாட்டு பிழைப்பு நமக்கு ஒதுக்கிட்டு வர நீங்கள் இருந்திருக்கலாம். ஆமா. இப்பொழுது திருமணம் நடந்திருக்கிறதே, என் மகளை தனிமையில் நான் தங்களோடு கானக அனுப்புவது இல்லை இல்லை, அது நடக்காது. கானகத்துக்குத்தான் சென்றாக வேண்டும். பெண்ணாக பிறந்தவன் திருமணம் நடந்தவுடனே கணவரோடு சென்று வாழ்வதுதான் அப்பாவுடைய கடமை. ஆகையா நான் சென்று அவரோடு வாழ்கிறேன் சுவாமி. முனிவரே, நீ என்ன குழந்தை கண்ணே, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள். நான் எப்படி மரவுரை தரித்து கானகத்துக்கு செல்கிறேனோ அப்படி இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அகற்றிவிட்டு என்னை போன்று மரவுரை தரித்து கானகத்துக்கு வர வேண்டும். ஐயா ஐயா 2 ஒரு பேசிட்டு போயிடுறேன். அம்மா, ஏதோ ஒரு நாட்டு இளவரசி நீ. நம்ம நாட்டில் எப்படி இப்படியே இருந்த பாவம் இப்போ ஒரு முனிவரை திரும்ப செய்து கொண்டே போகிற இடத்து நம்ம நாட்டு பெருமையும் நம் நாட்டு புகழையும் நீ தான் நிலைநாட்ட வேண்டும். போகிற இடத்த பாரு, எங்கள் பேரை கெடுத்துட்டு போகிற இடத்த அக்கம் பக்கம் பார்த்து குடும்பத்தை நடத்து. யாருன்னா குழம்பு கட்டா கொடுத்துட்டு போகிற. குழம்பு கட்ட கொடுத்து என்னடே குழம்படா அவ்வளோ பெரிய ஒரு நாள் குழம்பு கொடுத்தா அதே ஞாபகத்தை கிடத்து அரைஞ்சு கிடப்பாளுங்க. வேண்டிய ஆளுமே இல்லை கூட்டி நாடி குழம்பு. இந்த பாய் போனான் செய்யா இருக்கு, ஒன்றும் காய்கறி கூட வாங்கி ஆடிட்டிய பையன் கத்தி கடிச்சு வாழ்னு. இந்த அரசாங்கத்தில் வேலை செய்ய ஒரு வேலைக்காரன் காவல்காரன் உனக்கு எதனா சீரு வச்சு செய்யலாம். எங்கட பணம் இந்த நேரத்துல எங்கட கையில பணம் இல்லையே, உனக்கு எதனா சீரு வரிசை வேணும்னா நீ நம்பிட்டுக்க 3ஆம் மாசம் தாலியாருக்கு வர மாட்டேன். தாலி பிரித்து நம்புடுக்கு 3ஆம் மாசம் தாலி பிரிச்சு நம்புடுக்கு வரு போற. அப்ப வாமா ஏதோ என்னால முடிச்ச உதவி உனக்கு பேண்ட் ஷர்ட் மாப்பிள்ளைக்கு கொடை சட்டை எடுத்து கொடுத்தா. என் மகளுக்கு பேண்ட் சட்டு. ஐயோ, குழந்தைக்கு காவி புடவை, அவரு காவி வேஷ்டி இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன். என்ன பண்றது? என்னவா தொண்டை அடைக்குது. அதுக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன். மந்திரம் தான் எனக்கு மந்திரம் தெரியும். மந்திரம் தெரியும். ஐஸ்கிரீம் இது வாடா மந்திரம், ஐஸ்கிரீம் வாடா மந்திரம். சனின என்னவா உன் தலையை நடக்கட்டும். பூனையை வளர்த்து நம்ம கிளி இற கொடுத்துட்டுமே. பூனையை வளர்த்தியா? கிளிய வளர்த்து என்ன பெரிய போராட்டம். போங்க கண்ணே, ஒரு பெற்றெடுத்த பாசமும் தாய் தந்தைக்கு இருக்கும், உனக்கும் இருக்கும். ஆதலால் நான் ஒரு புறமாக நிற்கிறேன். உன்னுடைய தாயிடத்தில் தந்தையிடத்தில் வினை பெற்றுக் கொண்டு வா, அதன் பிறகு கானகம் செல்வோம். பெண்ணிலிருந்து சிறப்பாக வளர்த்து என்னை இந்த அரண்மனையில் அங்கும் இங்கும் ஓடி ஆடி விளையாடி என்ன இனி உங்களை எல்லாம் மறந்து கானகத்திலே தனியாக முனிவரோடு வாழ வேண்டும் நிலைமை என் தலைவிதி எப்படி நடந்து விட்டது. நான் போய் வருகிறேன் அப்பா, நான் போய் வரேம்மா. அம்மா, மகளே, ஒவ்வொரு பெண்ணுக்குமே திருமணம் நடந்து தன்னுடைய புருஷன் வீட்டிற்கு சென்று அவள் வாழப்போகும் சமயத்திலே தாய் வீட்டிலிருந்து எத்தனையோ சீர்வரிசை எல்லாம் அவளுக்கு கொடுத்திருப்பவர்கள் சேதனமாக. அம்மா, நீங்கள் பெற்ற பெண், எனக்கு திருமணம் நடந்து என் கணவர் வீட்டிற்கு நான் வாழப் போகிறேன். உங்களிடத்திலே ஒரே ஒரு பொருளை மட்டும் சேதனமாக கேட்கிறேன். அதை மட்டும் கொடுத்தால் போதும் அம்மா. அம்மா, ஒரு பொருள் இல்லம்மா, 1000 பொருட்கள் அனைத்து உனக்கு தானே. ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் இதையெல்லாம் அகற்றிவிட்டு மரபுரி தரித்து நான் முனிவரை போன்று சென்று காட்டிலே வாழப் போகிறேன். நான் சென்று காட்டிலே வாழும் சமயத்தில் ஒருவேளை நான் காட்டிலே இறந்து விட்டால் அந்த வார்த்தை சொல்லாதம்மா. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு இறந்துதானே ஆக வேண்டும். ஒருவேளை நான் காட்டிலே இறந்து விட்டால், ஒரு பெண்ணாக பிறந்தவள் கணவர் வீட்டிலே வாழும் சமயத்திலே அவள் இறந்து விட்டால், தாய் வீட்டு கோடியாக அவளுக்கு எடுத்து வந்து ஊரறிய போடுவார்கள் கோடி புடவை.
நீங்கள் வந்து எனக்கு கோடிப்புடவை போடும் பாக்கியமும் எனக்கு இல்லை. நீங்களும் அங்கு வர முடியாது. ஆகையா ஒரே ஒரு பொருள் என்று கேட்டேனே, அந்த கோடிப்புடவையை மட்டும் எனக்கு கொடு. அம்மா, நாங்கள் இருந்தால் எங்களுக்கு கொல்லிப்படம் என்று ஒரே ஒரு மகளை தவமாக தவமிருந்து பெற்றெடுத்தோம். இப்போது எங்களை விட்டு நீயே கோழி போடுகின்றேன் அப்படின்னு சொல்கின்றேன். இது முறையா? ஒரு தனுப்புங்களம்மா, எடுத்து கொடுங்களம்மா. அம்மா, கடைசியாக உனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, அக்கா தங்கை கிடையாது. உறவு என்று சொல்வதற்கு நாங்கள் இருவர் தான் தாய் தந்து இருக்கின்றோம். அதனால் கடைசியாக இந்த பொருளை கொடுக்கின்றோம், இந்த ஆடையை கொடுக்கின்றோம். அம்மா, என்னத்தான் சோதனையோ, யார் கொடுத்த வேதனையோ. மகளே, என்னத்தான் சோதனையோ, யார் கொடுத்த வேதனையோ. பெண்ணாக நீ பிறந்து பட்டத்துண்ட போதும் அம்மா, பட்டத்துண்ட போதும் அம்மா. குன்றின் மேல் குலவிளக்கை காத்திட ஒருவர் இல்லை. குன்றின் மேல் குலவிளக்கை காத்திட ஒருவர் இல்லை. நன்றி கட்ட நாட்டினிலே நீ வாழ இடமும் இல்லை. நன்றி கட்ட நாட்டினிலே நீ வாழ இடமும் இல்லை. நான் கண்ட இன்ப நிலை எனக்கு தீராத சோக நிலை. என்னத்தான் சோதனையோ, யார் கொடுத்த வேதனையோ. பெண்ணாக நீ பிறந்து பட்டத்துண்ட போதும் அம்மா, பட்டத்துண்ட போதும் அம்மா. அலைக்கடல் குறும்பானாய், உருகிட்ட மெழுகானாய். அம்மா, அலைக்கடல் துரும்பானாய், உருகிட்ட மெழுகானாய். அடிவரும் அலை மேலே மிதந்திடு துரும்பானாய். அடிவரும் அலை மேலே மிதந்திடும் துரும்பானாய். நான் கண்ட இன்ப நிலை உனக்கு தீராத சோக நிலை. என்னத்தான் சோதனையோ, யார் கொடுத்த வேதனையோ. பெண்ணாக நீ பிறந்து பட்டத்துண்ட போதும் அம்மா, பட்டத்துண்ட போதும் அம்மா. உனக்கு கோடி நான் பாரம்மா. நான் உன்னுடைய தந்தையோ, இருவர் இறந்தால் எங்களுக்கு கொல்லிப்படு யாருமா இந்த உலகத்தில் இருக்காங்க. அம்மா, ஆண்டவா, இது எல்லாம் உன்னுடைய சோதனையா? எல்லா ஆசை நெஞ்சோம் அழிந்தது. நான் எப்படி எப்படியோ கோட்டை கட்டி என்னுடைய மகளை வளர்த்தா ஆண்டவா. சாமி, சமயந்தி, எல்லா ஆசை நெஞ்சோம் அழிந்தது. அமைதி குலைந்தது. எல்லா ஆசை நெஞ்சோம் அழிந்தது.
எனக்கு முன்னே தெரிந்திருந்தால் நானும் அதனை மறுத்திருப்பேன். நானும் அதனை மறுத்திருப்பேன். என் ஆசை நெஞ்சம் அழிந்தது, அமைதி குலைந்தது. என் ஆசை நெஞ்சம் அழிந்தது, அழிந்தது, அழிந்தது. சுவாமி, போகாத கோவில் கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது. சுவாமி, அந்தமா இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும், ஒரு பெண் குழந்தையாவது பிறக்க வேண்டும் அப்படி என்று ஒவ்வொரு கோவிலாக நாம் இருந்து பெற்றங்க. நமது ஆசையெல்லாம் பாழாகி போய்விட்டது. அடாது தவமணி, இதை பார்த்தாயா, ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் தாய் தந்தைக்கு செய்வார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் நாம் வந்த விதி, அது நாம் என்ன செய்வது? வருத்தப்படாது, எல்லாம் அவன் செயல். அவன் அன்றி ஓரணும் அசையாது. நடப்பு நடந்தே தீரட்டும். புறப்படும். எப்படி ஆகிலும் அன்று எடுத்த சபதத்தை நிறைவேற்றலாம், பூலோகத்தில் இருக்க முடியாது என்று நிறைவேற்றலாம் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை. திருமணம் நடந்தது நல்ல முறையில். வருகிறாள் வருகிறாள், வரட்டும் பார்க்கிறேன். நீங்கள் சொன்னபடியே ஆபரணங்கள் அனைத்தையும் களைந்து விட்டு பட்டாடைகளையும் அகற்றிவிட்டு மறுபடி கோலத்தோடு வந்திருக்கிறேன் சுவாமி. முனி பத்தினி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக வந்துகிறாய். மிகவும் சந்தோஷம் சந்தோஷம். ஆனாலும் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னுடைய சிவபூஜைக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பது உன்னுடைய வழக்கமாக இருக்க வேண்டும். சென்று வரட்டுமா சுவாமி? வெகு தூரமாக என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அங்கும் இங்குமாக அலைந்து காட்டிலே கல்லிலும் முள்ளிலும் பல நாட்கள் நீங்கள் நடந்து வந்து எங்கள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்திருப்பீர்கள். உண்மை. திருமணம் முடிந்து விட்டது, உடலெல்லாம் அயற்சியாக இருக்கிறது. நலாயினி, சற்று நான் ஓய்வெடுக்க வேண்டும், உறங்க வேண்டும். என் பாதத்தை மெதுவாக பிடித்து விடுவாயா என்று கேட்கிறீர்களே. சுவாமி, உங்களுடைய பாதத்தை இதமாக அடுத்து உங்களுக்கு உறக்கம் வர வைத்து பிறகு நடப்பதை கவனிக்கலாமா? அப்படியா? குறிப்பறிந்து உரைப்பறியால் என்னடா இது? நம்முடைய கணவர் முனிவராயிற்றே, இந்த கானகத்தில் எவ்வளவு தூரம் நடந்து வந்தாரோ அவருக்கு எப்படி உடம்பெல்லாம் வலிக்கிறதோ கைகால் பிடித்து விட வேண்டும். இது தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை என்று நினைத்திருக்கிறாய் பார். மிகவும் பாராட்டுகிறேன் கண்ணே. ஆகட்டும். ஓம் நமச்சிவாய நமக. பாதம் பணிந்தேனே என் சுவாமி, பாதம் பணிந்தேனே. பாதம் பணிந்தேனே என் சுவாமி, பாதம் பணிந்தேனே. திருவடி பணிந்தேனே சுவாமி, தினமும் பணிந்தேனே. ஆண்டு உறக்கத்தில் இருக்கிறார். சற்று நேரம் இவருடைய உறக்கம் கலையும் வரை இவர் காலடியிலே நாமும் உறங்கலாம். என்ன காரியம் செய்து விட்டாய் நலாயினி? என்ன காரியம் செய்து விட்டாய்? பார்த்தாயா, பொழுது விடிந்து விட்டது, சூரியன் உதைக்கிறது. ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும்? கணவனுக்கு பின் தூங்கி முன்எழுந்து கணவனுடைய கடமையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். என் சிவபூஜைக்கு நேரமாகி விட்டது. சுவாமி, இன்னமும் இப்படி எனக்கு கணவனுக்கு பின் தூங்கி முன்னெழுந்து அவருக்கு பணிவிடை வேலை செய்ய வேண்டும், அவருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். இதெல்லாம் உணர்ந்தவள் தான். இருந்தாலும் நான் அரண்மனையிலே காலத்தை கழித்தவள். இந்த ஆரண்யத்திற்கு வந்து பழக்கப்பட்டதில்லை. காற்றுக்கு இப்பொழுதுதான் வந்தேன். சுவாமி, இனி ஒரு நாள் நான் கடமை தவற மாட்டேன். இன்று ஒரு நாள் மன்னித்து. ஆகட்டும் ஆகட்டும். பாவம் உனக்கும் உடல் எல்லாம் அயற்சியாக இருக்கும். பட்டு மெத்தையிலே படுத்து உறங்கியவள்
கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்தா சற்று உடல் அயற்சியாகத்தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் நான் உரைத்தபடி உன்னுடைய பூஜைக்கு ஜலத்தை கொண்டு வருகிறாய். நான் ஜலம் எடுத்து வருகிறேன். என்னத்தான் இருந்தாலும் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக வாழ நினைக்கிறாள். அவளிடத்தில் நான் எதற்காக வந்தேன், ஏன் வந்தேன், என்ற காரியத்திற்காக வந்தேன் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாள். அத்தான், உங்களுக்கு பாதமெல்லாம் வலிக்கு, உனக்கு பச்சை நான் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று என்னிடத்தில் உரைக்கிறாள். சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. நான் வந்த வேலையை விட்டுவிட்டு இவளோடு வாழ்வதற்காகவா வந்தேன்? இல்லையே, இவருடைய கற்பை சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே வந்தேன். இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? இவளை இன்னும் சோதனை செய்ய வேண்டும். எத்தனை கடுமையான சோதனை இவன் தப்பித்து வந்து கொண்டே இருக்கிறாள். இப்பொழுதே ஒரு வீர வாலிபனாக உருமாறுகிறேன். இவள் இடத்தில் சென்று இவள் கற்பையை சூறையாடுகிறேன். சூறையாடுவது போல் நடிக்க வேண்டும். அப்பொழுதாவது இவள் கற்பை இழக்கிறாளா என்று நான் பார்க்கிறேன். வருகிறேன்.